ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகா. இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கஷாயம் தான். அதாவது தூதுவளை இலை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கஷாயம் பண்ண போகிறோம். இது வந்து இருமல், சளி இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இந்த இலை இருக்கும். இதில் வந்து பின்னால் எல்லாம் வந்து இந்த காம்பில் எல்லாத்துலேயும் வந்து முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் வந்து இப்படி கத்திரிக்கோல் வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை போட்டு கொதிக்க வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். போட்டு நல்லா அந்த மஞ்சத்தூள் எல்லாம் கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதித்தோன்னே இந்த இலை கழுவி வச்சுருந்தாலே இதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கணும். காலையிலையும் சாயந்தரம் குடிக்கலாம். குடித்தா சளி இருமல் வந்து சரியாயிடும். குடிக்கிற கொஞ்சம் கசப்பாக டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு குடித்தோம்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சளி இருமல் வந்து கம்மியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சின்ன உலகத்தில் நீங்களும் ஒரு பங்காக இருங்க. தேங்க்யூ. டாட்டா, பாய்.